ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து நான் இப்போ ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்கே எடுத்தது தான். நான் பிறந்த ஊரில் என் சொந்த வீட்டில் எடுத்த வீடியோ. ஆக்சுவலி எனக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி லைஃப்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் நானும் ஒன்று தான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து கிராமத்தில் தான். வில்லேஜ் லைஃப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது அங்கேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது, புரியாது. ஏன்னா நம்ம இங்கே இருந்தோம் இருக்கிறோம் அப்படி தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்ஸ் நம்ம இந்த வில்லேஜை விட்டு வெளியில் எங்கேயாவது போயிட்டு சிட்டி லைஃப்பில் வாழும் பொழுது நிஜமாலுமே அவ்வளோ மிஸ் பண்ணுவோம். நானுமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நாங்கள் ஒரு 5 days லீவில் தான் போயிருந்தோம். தம்பி வந்து இப்போ தான் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, primary 1. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, லீவ்லாம் வந்து எடுக்க முடியாது. நம்ம வந்து அப்பாவுக்கு ப்ரேயர் அப்படின்ட்டு பர்மிஷன் லெட்டர்லாம் கொடுத்து ஒரு 5 days லீவில் போயிருந்தோம். மண்டே வந்து வீட்டுக்கு போனால் நெக்ஸ்ட் சாட்டர்டே கிளம்பி சண்டே வந்து இங்கே ரீச் ஆயாச்சு. நாங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்பொழுதே அந்த 5 days பார்த்துட்டு கொஞ்சம் சேடாக தான் இருந்தது. நம்ம வீட்டுக்கு போகிறோம், 5 daysலாம் பத்துமா? பத்தவே பத்தாது. பட் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, வேறு சாய்ஸ் கிடையாது, நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அந்த 5 days நம்ம இருக்க போகிற அந்த 5 நாளும் எவ்வளோ ஹாப்பியாக என்னென்னலாம் என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோ ஹாப்பியாக நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போயிருந்தேன். இது வந்து 2 நாள் எடுத்த வீடியோ தான் காட்டியிருக்கேன். எனக்கு மோஸ்ட்லி வீடியோ எடுக்க டைம் இருக்காது. ஷார்ட்ஸ் வீடியோக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். ஏன்னா வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு ஆசையாக இருக்குல்ல, அதனால் அதை எடுத்து ஷார்ட்ஸ் வீடியோவில் சாங்ஸோடு வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, இந்த லைஃப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வீடெல்லாம் காட்டுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இந்த தடவை வந்து எடுக்கிறதுக்கு டைம் தான் பத்தலை. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக நம்மளோட வீடெலாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வெனஸ்டே ஈவினிங் போல் சரி எல்லோரும் வந்து சும்மா தானே இருக்கோம், அப்படியே வயல் போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லி கிளம்பியாச்சு. நான், ஹஸ்பண்ட், பையன், பாப்பா, அதுக்கப்புறம் வந்து அண்ணன் பொண்ணு, அண்ணன் பையன் எல்லோரும் வந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் போல் போனோம். நாங்கள் போகிற டைமில் கொஞ்சம் வெளிச்சமாக தான் இருந்தது. நிறைய பேர் வந்து வயலில் நாற்றுலாம் நட்டுருந்தாங்க. அதை பார்க்குறக்கு அவ்வளோ ஹாப்பி. நமக்குமே சொந்த வயல் இருக்குது, ஆனால் நம்ம நடலை. ஆனால் வயலை சும்மா அப்படியே போட்டு வைக்காமல் அதுக்கு பதிலாக யாராவது நட்டுறதுக்கு கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். நம்ம வயலில் வந்து மற்றவங்க வந்து நட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வந்து பார்த்துருக்குறேன். நாற்று நடுறது, நாற்று பறிக்கிறது, களை எடுக்கிறது, கருது இருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம். ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு போகும்பொழுது எனக்கு அவ்வளோ ஹாப்பிங்க. நிஜமாலுமே சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ஹாப்பி. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அதனால் கேணிக்கெலாம் வந்து போய் பார்க்க முடியலை, ரொம்ப இருட்டாயிடுச்சு. அந்த வரப்புலலாம் நடக்கும்பொழுது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அதுவும் குட்டீஸ்லாம் வேறு கூட்டிகிட்டு போயிட்டோமா, அதனால் அங்கேருந்து வீட்டுக்கு ரிட்டன் வந்தாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அண்ணெல்லாம் சென்னைக்கு ரிட்டன் போகிறாங்க. ஸோ அதனாலே நாங்கள் வந்து எந்த ஒரு பிளானுமே வைக்கல. அவங்க கூட தான் ஃபுல் டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்மளாம் பார்க்குறக்காக தான் அவங்க சென்னையிலேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருந்தாங்களா. ஸோ நம்மளும் வந்து அவங்க கூட இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கி எந்த ஒரு பிளானுமே பண்ணல. வீட்டில் எல்லோரும் நல்லா சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் தான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் வெளியில் விறகடுப்பில். எனக்கு அந்த விறகடுப்பில் சமைக்கிறது, அப்புறம் அந்த ஊதாங்கொலை வச்சு ஊதுறது, அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சா, அதுவும் மிஸ் பண்ண ஒன்று. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் பிரியாணிக்கு ஒரு பக்கம் எல்லாரும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு, மனம் வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு இருந்துச்சு, தம்பியோட துணியெல்லாம். அப்போ வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, இதுதான் வந்து கிராமத்தில் இப்படி தான் வந்து நம்மளாம் துவைப்போம், இப்படி வெளியில் தான் வந்து துவைச்சிட்டு இருப்போம் அப்படிலாம் வந்து சொல்லிவிட்டு அது ஒரு மாதிரியாக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து இந்த பக்கம் அண்ணிலாம் வந்து மீன்லாம் க்ளீன் பண்ணி சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி தந்தாங்க. என்னோடய பெரிய அண்ணி வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் வந்து விறகடுப்பில் சூப்பராக சிக்கன் பிரியாணிக்கு தம் போட்டு வச்சுட்டேன். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி நான் எப்போதும் செய்கிற மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஆனால் என்னென்னா 2 கிலோ அரிசி, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. தடவை நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு இவங்க எல்லோரும் சாப்பிட போகிறாங்க, கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் செஞ்சிட்ருந்தேன். ஆனால் சூப்பராக வந்தது. இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வரும்பொழுது சீரக சம்பா அரிசின்னு நினச்சேன், குட்டி குட்டியாக இருந்தது. ஆனால் இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான். நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குல்ல, இது ஒரு டைப்பில் ஏதோ ஒரு பாஸ்மதி ரைஸ் தான். சூப்பராக இருந்தது சாப்பாட்டுக்கு. லஞ்சில் வந்து ஆளுக்கு ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து ரவுண்டாக உட்காந்து அவங்கவுங்களே யாரும் யாருக்கும் பரிமாறல, எல்லாத்தையும் எடுத்து சென்டரில் வச்சுட்டோம்.
நம்மளே வந்து பரிமாறிட்டு சூப்பராக வந்து லஞ்ச் வந்து சாப்பிட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வீடியோ எடுத்ததே பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே அந்த ஹாப்பினஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கடகடன்னு பேசிகிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எப்படி ஊருக்கு கிளம்புறோமோ அப்போவும் ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் அன்றைக்கும் அவங்கெல்லாம் ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருந்தது. சரி நைட்டு தானே நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிங்க, அது வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உங்கள் கூடலாம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணன் பசங்க கூட உட்காந்து பேசிட்டு அந்த மாதிரி தான் அன்றைக்கி போனது. லஞ்ச்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கோயில் வீடு இருக்கா, அங்கே போய் படிக்கட்டில் உட்காந்தாச்சு. நம்ம வீட்டு பக்கத்தில் நார்த்த மரம் இருக்குது, நம்மளோடது இல்லை பக்கத்து வீட்டோடது. ஆனால் பறித்து சாப்பிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ நிறையா சடையாக கிடந்தது. இந்த காயில் ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரே ஒரு பழமாக வந்து பிடுங்கி சாப்பிட்லான்னு எடுத்து சாப்பிட்டா சரியான புளிப்பு. இன்னொரு மரத்தில் பிடுங்கினது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்தது. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து சீனி கொய்யாக்காய், அப்புறம் அரைநெல்லிக்காய் இதெல்லாம் இருக்குது. கொய்யாக்கெல்லாம் எவ்வளோ பறித்து ஆசை தீர வந்து சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டுருந்தோம். இந்த 5 நாள் வந்து ரொம்ப கம்மியான நாள் தான், பத்தாது தான். பட் இந்த 5 நாளில் நிறைய மறக்க முடியாத மெமரிஸ்லாம் இருக்குது. அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் திருப்பி சிங்கப்பூர் வந்தாச்சு. அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஊருக்கு போகும்பொழுது இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ ஷேர் பண்ண பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.